In light of the spread of mpox outside DRC and the potential for further international spread within and outside Africa, I have decided to convene an emergency committee under the international health regulations to advise me on whether the outbreak represents a public health emergency of international concern. The committee will meet as soon as possible and will be made up of independent experts from a range of relevant disciplines from around the world. ஹலோ நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அவசரமான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்த வாரத்துக்கு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவோடைய சென்டர்ஸ் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அங்கே வந்து நேற்று அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் வந்து எம்பாக்ஸ், அதாவது மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ அந்த மீட்டிங் வந்து எமர்ஜென்சியாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜஸில் உங்களுக்கு அதுக்கான இது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். தென் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியூமன் கான்டாக்ட் அண்ட் செக்ஷுவல் கான்டாக்ட் அண்ட் டாக்கிங் அண்ட் பிரீத்திங், அதான் நம்ம ரொம்ப நெருங்கி பேசுகிறவங்களாம் தான் அந்த வைரஸ் வந்து இது வந்து கிஸ்ஸிங் மூலயமாவோ அண்ட் ஷேரிங் கமாடிட்டிஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னால இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான சிம்டம்ஸாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரேஷு, ஃபீவரு, அப்புறம் வந்து தலைவலி, அப்புறம் வந்து பாடி ஃபேட்டிகா ஆகுறது, ரொம்ப அந்த லம்ஸ், அந்த கட்டிகள் மாதிரி வர்றதுக்கான இதுகளை வச்சும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸ். ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து இந்தியாவில் கிடையாது. இது இப்போதைக்கு ஆப்பிரிக்காவில் தான் அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா உங்களோட நண்பர்கள் யாராவது ஆப்பிரிக்காவில் இருந்தால் மற்றபடி நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலோ இல்லை அவங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க கூட சொல்லலாம். மற்றபடி வந்து இது வந்துருச்சு அப்படின்னாலும் கூட வந்து எனக்கு டாக்டரை காண்டாக்ட் பண்ணியோ மற்றபடி என்னங்கிறது அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆன்டிபயோட்டிக்ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எடுத்து கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் தள்ளி இருந்தோம்னா இது கொஞ்சம் அவாய்ட் ஆகிற விஷயம் தான். பட் லக்கிலி இது இப்போ இந்தியாவில் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது ஆல்ரெடி 2022 பேசும் பொருளாக இருந்த வைரஸஸ் தான் இது. பட் அதுக்கப்புறம் இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் மெடிசன்ஸ்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பட் இப்போ நேத்து இதை வந்து அஃபிஷியலா ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். நம்ம இந்த நோயின்னு இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் நம்ம சேஃப்டியா இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மங்கி பாக்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரானது, ஏன்னா நிறைய டெத்ஸையும் எடுத்திருக்கு. இது அஃபிஷியல் ரெக்கார்ட் படி இது நிறைய டெத்ஸையும் பண்ணிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு இப்ப இங்கதி கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான எந்த வைரஸும் நம்மளை தொடக்கூடாது அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நல்லாவும் கான்டாக்ட் கொஞ்சம் தள்ளி இருந்து கான்டாக்ட் பண்றதோ இல்லை மற்றபடியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லபடியா நம்மளோட இம்யூன் சிஸ்டமோட ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டா எடுத்து சுத்தமா வச்சிருந்தோம்னா எந்த வித நோயும் நம்மளை தொட போறது கிடையாது. ஸோ இந்த விஷயம் இது எதுக்காக இந்த பதிவுனா, உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மக்களை பாருங்க, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ஆப்பிரிக்கால இருந்தால் இதை பத்தி நான் அலர்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பை பை, தேங்க்யூ.